வணக்கம். வடக்குப்பட்டி ராமசாமி ரிலீஸுக்கு முன்னாடி சில கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துச்சு. ட்விட்டரில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிக்கலன்னா பரவாயில்ல, பெருசாக ஒன்றும் நீங்கள் மிஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் பெரிய ஆபத்தெல்லாம் இல்லை. படத்தோட ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட 600 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறோம். சந்தானத்துடைய மிகப்பெரிய ரிலீஸுங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. 90s பில்டப்புங்கிற ரொம்ப சுமாரான ஒரு அவுட்டிங்க்கு அப்புறம் சந்தானத்துடைய ஒரு ரிலீஸ். இதே டேரக்டர் கார்த்திக் யோகியோட சேர்ந்து டிக்கி லோனாங்கிற படத்தில் சந்தானம் நடிச்சிருந்தார். அந்த படத்தோட விமர்சனத்துலையும் அந்த படம் வந்து பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சில காமெடிலாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். முக்கியமாக அதில் அந்த ஹாஸ்பிட்டல் காமெடி இன்னி வரைக்குமே கூட வைரலாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. அண்ட் அந்த வெச்சால வைக்காம பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தமும் எனக்கு அந்த படத்து மேலே இருந்தது. ஸோ இந்த படத்தில் என்னெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அதை விட முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, காமெடி படங்கள் ரிவ்யூக்கு முன்னாடி காமனாக இந்த டிஸ்க்ளைமர் இருக்குன்ற மாதிரி நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க. என்னன்னா, காமெடி படங்கள்ங்கிறது சப்ஜெக்டிவ். எல்லா காமெடியும் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஒர்க் ஆகிற காமெடி எனக்கு ஒர்க் ஆகாது அண்ட் வைசி வர்சா. அதே மாதிரி தியேட்டரில் ஒர்க் ஆகிற காமெடி ஓடிடியில் ஒர்க் ஆகாது அண்ட் அகைன் வைசி வர்சா. அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து பொதுவான ஒரு ஃபேக்ட் கிடையாது. இது வந்து கருத்து மட்டுமே. அது மைண்டில் இருக்கட்டும். வடக்குப்பட்டி ராமசாமி மேஜராக ஸ்பாய்லர்ஸ் இல்லைனாலுமே கூட சில விஷயங்களை ஹிண்ட் பண்ணாமல் இந்த ப்ரமிஸை புரிய வைக்கிறது கஷ்டங்கிறதுனால மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். வேணா டிஸ்கிரிப்ஷனில் நான் டைம் ஸ்டாம்ப் என்னன்னு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகேவா? இது ஒரு பீரியட் கதை. வடக்குப்பட்டிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தோடைய எல்லை தெய்வமான அம்மன் சிலை ஒன்று இருக்குது. கண்ணாத்தாளுங்கிற மாதிரி ஒரு அம்மனை சொல்கிறாங்க. ஊரில் ஒரு வெள்ளம் வந்து அந்த சிலையை அடிச்சுட்டு போயிடுது. சின்ன வயசுலேருந்தே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வளர சந்தானத்துக்கு அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையை வச்சு பணம் சம்பாதிக்க ஒரு வழி கிடைக்குது. அதனால் தன்னுடைய நிலத்தில் அம்மன் சிலை கிடச்சதா ஒரு மாதிரி பொய்ய சொல்லி அதை சுற்றி ஒரு கோயிலெலாம் கட்டி மக்களோட மூட நம்பிக்கைகளை வச்சு தொடர்ந்து சந்தானம் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அந்த கிராமத்துக்கு புதுசாக ஒரு தாசில்தார் வராரு. அவர் தான் தமிழ். அவருக்கு சந்தானம் என்ன ஃப்ராடு தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. கண்டுபிடிச்சிடாரு. ஸோ சந்தானத்தை தனியாக கூப்பிட்டு டீல் பேசுறாரு. எனக்கு இப்படி ஒரு ஷேர் கொடுத்துருங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. ஆனால் சந்தானம் நீ கேட்கறலாம் நான் கொடுக்க முடியாது, நான் கொடுக்குறதா நீ வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ தமிழ் என்ன சொல்றாரு, அந்த கோயிலை நான் இழுத்து மூடுறேன், உன்னுடைய ஃப்ராடு தனத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. சந்தானம் ஹீரோலையே அவரும் பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா வடக்குப்பட்டி ராமசாமி. சந்தானம் தனக்கான சக்ஸஸ் ஃபார்முலாவை ஒரு மாதிரி பிடிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா A1, டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ் மாதிரியான படங்களை தொடர்ந்து இந்த படத்துலையும் அவருக்கான அவர் தரப்பு காமெடிகளை கொஞ்சம் சட்டிலாகவே மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சில கவுண்டர்ஸில் மட்டுமே அவர் கொஞ்சம் அட்டனன்ஸ் போகிறாரு. மற்றபடி சுற்றி இருக்கிற மற்ற ஆக்டர்ஸுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அவங்க ஸ்கோர் பண்ணுற மாதிரியான காமெடி சீக்வன்சஸாக வச்சு தொடர்ந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. சந்தானத்தோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரே ஒரு சீன் இல்லை, ஒரே ஒரு ஷாட்டை தவிர வேற எங்கேயுமே சீரியஸே ஆக வேணான்ற மாதிரியான ஒரு ரோல் அதை அவர் சிறப்பாகவே கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் அகைன் இந்த படத்துலையும் மாறன் நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணுறாரு. கூடவே இந்த படத்தில் சேஷுவும் இருக்காரு. வழக்கமாக சேஷுவுக்கு ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க, ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபிலிம் கூடவே வர மாதிரியான ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய லென்த்தான ஒரு காமெடி, செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு குரூஷியலான ஒரு சின்ன காமெடின்னு ரெண்டு இடங்கள்லையுமே சேஷு பண்ற அட்டகாசத்தை நான் சொன்ன ஸ்பாயில் ஆயிரும். நீங்க பாருங்க. சேஷுவுக்கு மட்டும் இல்ல, இந்த வாட்டி கூடவே கூல் சுரேஷ், நிழல்கள் ரவி, மொட்டா ராஜேந்திரன் இவங்க மூணு பேருக்குமே தனித்தனியா ஒரு அட்டகாசமான ட்ராக்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்க மூணு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. கல்கி ராஜா, ரவி மரியா, ஜான் விஜய், ஜாக் பலின், இட்டிஸ் பிரசாந்த்னு எல்லாருமே நல்ல காஸ்டிங். தமிழ் ஒரு சில காட்சிகளை வராரு, பட் ஸ்ட்ராங்கான வில்லனாவே தெரியாரு. அண்ட் அகைன் இந்த படத்துலையும் மேகா ஆகாஷ் எல்லா சீன்லையும் ஒரே மாதிரியான மாடுலேஷன்ல பேசி நடிச்சுட்டு வந்துட்டு போறாங்க. இது ஒரு வழக்கமான காமெடி படமா ஃபீல் ஆகாம இருக்க இந்த பிரமிஸ் ஒரு காரணம்னா, அடுத்த முக்கியமான காரணம் ஷான்ராலனுடைய பாடல்கள், பின்னணி இசை. ஒரு சீரியஸான படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு மியூசிக் பண்ணமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எல்லா மியூசிக்கர்ஸும் எல்லா படத்துக்கும் ஒழுங்காக தான் பண்ணணும். ஆனால் நம்ம ஊர்ல காமெடி படங்களை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாங்கிற மாதிரியான ஒர்க்ஸை நம்ம கடந்த காலங்களை பார்த்துருக்கோங்கிறனால இந்த படத்தில் அவருடைய ஒர்க் கொஞ்சம் சிறப்பாகவே இருந்தது. அடுத்தது தீபக் உடைய சினிமாட்டோகிராஃபி, சிவநந்தீஸ்வரனோட எடிட்டிங், ராஜேஷோடைய ஆர்ட் ஒர்க்னு எல்லாமே பக்கா. எப்படிப்பட்ட கதையுமே நீங்க காமெடியா யோசிக்கலாம். ஒரு சீரியஸான ஹாரர் கதையை கூட காமெடியா ஒரு ஆங்கிள் யோசிக்க முடியும். ஆனா அந்த காமெடி எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதோடைய கதைக்களம், காமெடிக்கான சூழல், கான்ஃபிளிக்ட்னு எல்லாத்தையுமே தமிழுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிற ரேஞ்சிலே எழுதியிருக்காரு இயக்குனர் கார்த்திக் யோகி. ஒரு சோஷியல் சட்டையராகவும் ஆம்லெஸ்ஸான காமெடியாகவும் ரெண்டு லெவலில் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது. மக்களோட இக்னோரன்ஸை பயன்படுத்திட்டு சம்பாதிக்கிற ஹீரோ, அவர் சார்ந்து இருக்கிற மாறன், சேஷு கேரக்டர்ஸ், இவங்களை எப்பவுமே நம்பாத செம்புலி ஜெகன் கேரக்டர்ஸ், ஊர்ல எப்ப பார்த்தாலுமே சண்டை போட்டுட்டு இருக்க ரெண்டு முட்டாள்தனமான ஊர் பெரியவங்க, விருப்பம் இல்லாமல் நிச்சயமாகிற ஒரு கல்யாணம், ஒரு காதல் ஜோடி, கரோனா டைம்ல நடந்த விஷயங்களோட ரிஃப்ளெக்ஷனா வர காட்சிகள்னு கேரக்டர்ஸ்லயும் சிச்சுவேஷன்லயும் நிறைய டீடைலிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஹாஸ்பிடல் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது போக 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 அதோட காமெடி நல்லாவே இருந்தது. அதோட எண்டிங் வந்து
நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு எண்டிங்காக இருக்கும். அண்ட் அகைன் செகண்ட் ஹாஃப்லையுமே கூட மொட்டை ராஜேந்திரன் ஊருக்குள்ளே வர அந்த சீக்வன்ஸ், அப்போ அவங்க நிழல் ரவியை மீட் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த என்கவுண்டர், கூல் சுரேஷ் பேசுகிற விஷயங்கள், இன்டர்பிரேட் ஆகிற விதம், இப்படி தியேட்டரில் கன்சிஸ்டண்டாக சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரைட்டிங் டீம் என்ஷோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன நிறைய காமெடிகள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய இடங்களில் நான் ஸ்டாப்பாக சிரிச்சு தான் இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் சொல்ல வேணாம், விடுங்க. மெசேஜ் சொல்ல அட்வைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்துமே கூட அந்த ப்ரீச்சியான ஜோனுக்குள்ளே கதை போகவே இல்லை. ஒரு சில சீன்ஸை தவிர எங்கேயுமே அந்த டாப்பிக்கை டச் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி சேஃப் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னே வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் பண்ணதை இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கு எம்எஸ் பாஸ்கர்னு ஒரு மோனோலாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே வீக்காக இருக்குன்னா பாருங்களேன். ஒரு சில லாஜிக் பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அது பெருசாக உறுத்தலாக தெரியல. பட் ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஹீரோயின் கவர்ச்சிகரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட க்ளோஸாக வந்து பழகணுங்கிற அந்த கால தமிழ் சினிமா ஐடியாவை இந்த படத்தில் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அண்ட் முக்கியமாக நான் முதல்ல சொன்ன டிஸ்க்ளைமரை அகைன் நீங்கள் ரிப்பீட் தான் பண்ணோம். என்னன்னா, இந்த சில்லி காமெடிங்கிறது எல்லாருக்குமான ஜானர் கிடையாது. எல்லா சில்லி காமெடியும் எல்லாருக்கும் சிரிப்பு வர வழிக்காது. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்க்கும்போது இன்டர்வியூலே ஒரு சில நண்பர்கள் எனக்கு அவ்வளோ பெருசாலாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, சிரிப்பு வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி காமெடி காட்சிகள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது எல்லாமே மைனஸாக தான் தெரியும். ஆனால் காமெடியும் தாண்டி ஒரு வித்தியாசமான கதைக்கலனாவே இது இருக்கு. அண்ட் ஒரே ஒரு சேசிங் சீக்வன்ஸை தவிர பெருசாக எங்கேயும் டல் மொமெண்ட்டும் நான் ஃபீல் பண்ணல. அடுத்தது என்னங்கிற அந்த கியூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானத்துடைய முந்தைய காமெடி வெற்றி படங்களை விட டீடைல்டாக டென்ஸாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு சில்லி காமெடி படம். இந்த படத்துடைய அந்த காமெடி வேவ்லென்த் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டரில் இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும், என்கேஜ் பண்ணும். ஃபேமிலியோடய பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.